வளமையாக உலக நாடுகளிலே பல போர்கள் நடக்கும். குறிப்பாக அநேகமாக பேசப்படுகிற ஒரு விஷயம் தான் அமெரிக்கா, அதே நேரம் இஸ்ரேல் பலஸ்தீன் போரை பற்றி பேசுகிறோம், ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பேசுகிறோம், இந்தியா பாகிஸ்தான் போரை பற்றி பேசுகிறோம். இப்படியான போர்களை பார்த்தா நாங்கள் வளமையாக கேள்விப்படுறது. ஆனால் இப்போது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு இராச்சியம் இரண்டும் இப்போது போருக்குள் இறங்கியிருக்கிறதா, இவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு பனிப்போர் ஒன்று நடக்கிறதா என்பது குறித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இரண்டு பேருக்குள்ளும். அதாவது வளமையாக நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் தாக்குதல் சம்பந்தமான செய்திகள் வரக்கொள்ள வராத ஒரு புதுமையான ரெண்டு பேர்கள் தான் வந்து சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு ராஜ்யமுங்கிறது. அதுவும் அண்மித்த காலத்தில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து வந்த ரெண்டு கப்பல்கள் யெமனை அடைகின்ற பொழுது அந்த கப்பல்களில் ஆயுதம் இருந்ததாகவும் அந்த ஆயுதம் யெமனினுடைய தெற்கு பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற எஸ்டிசி என்கின்ற சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் என்கின்ற அணியினருக்கு ஆயுதங்களை ஏற்றி வந்ததாக குறிப்பிட்டு அதுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது சவுதி அரேபியா படையினர். ஒரு புதுமையான செய்தி. அப்போ இந்த பிரச்சனையை நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து முதலாவது யெமனில் என்ன நடக்குது, யெமன் எப்படியான ஒரு ஆளுகைக்கு உட்பட்டிருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சு கொண்டோம்னால் நமக்கு தெளிவாகும். முதலாவது யெமன் என்று சொன்னாலே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையின் பொழுது எல்லோருக்கும் தெரிய வந்த ஒரு பேர் தான் யெமன் என்கின்ற அந்த பிரதேச வளைகுடா ஊடாக வர்ற கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்துகிற ஹவுதி அணியினர். அவர்கள் ஒரு போர்ஷனை என்ன செய்து வைத்திருக்கிறார்கள், என்ன சொல்ற அவங்களோட ஆளுகைக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அது உண்மையாக யெமனினுடைய வடக்கு பிரதேசம். அதே போன்று மிகுதி அனைத்து பிரதேசங்களும் இந்த ஹவுதி அவர்கள் ஈரானுடைய ஆதரவில் இயங்குகின்ற ஒரு அமைப்பு. இதை மேற்குலக மீடியாக்கள் ஈரானுடைய ப்ராக்சி என்று தான் அதை அழைப்பார்கள். அவர்கள் லெபனானில் இருக்கின்ற ஒரு ப்ராக்சி ஹிஸ்புல்லா என்றும் யெமனில் இருக்கின்ற ஒரு ப்ராக்சி வந்து ஹவுதிகள் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஹவுதிகளுக்கு எதிராக உலக மற்ற நாடுகள் யுஏஇயும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி, ஒரு கூட்டமைப்பு படைதான் வந்து மற்ற யெமனினுடைய ஏனைய தெற்கு பகுதியை என்ன சொல்ற தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வச்சிருந்தது. ஆனால் திடீரென்று யுஏஇ ஒரு மூவ் எடுக்குது. தெற்கு பகுதியை ஒட்டுமொத்த யெமனுடைய குறிப்பாக கீழே இருக்கிற தெற்கு பகுதியை கண்ட்ரோலில் எடுக்க முயன்ற சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் என்கின்ற அமைப்புக்கு ஆதரவாக யுஏஇ மாறி நிற்குது. மாறி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யுஏஇ முனைகிறது தான் வந்து எதிராகத்தான் இப்பொழுது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தி. ஆனால் இதற்கு முதல் சவுதி அரேபியா தானே யெமனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது அந்த பகுதி. எப்படி ஐக்கிய அரபு உள்ளுக்கு இருக்கு? ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் சவுதி அரேபியாவும் வந்து உண்மையாக ஒன்றாக இயங்கின அமைப்புகள். ரெண்டு நாடுகள் முக்கியமாக அந்த ரெண்டு தலைமைத்துவம் ஒன்றாக இயங்கின அவங்க பார்ட்னர்ஸ். அப்போ அவங்க பார்ட்னர்ஸ் இன் கிரைம்னு சொல்லலாம். அப்போ அவங்கள் என்ன எப்போ அவங்க கடும் போல்டாக கடும் க்ளோஸாக இயங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொன்னால் வந்து மன்னராட்சிக்கு எதிரான ஒரு தோட் ப்ராசஸ் அரபு வசந்தம் அரப் ஸ்ப்ரிங் என்று சொல்லி டியூனிஷியாவில் இருந்து 2010 காலப்பகுதியில் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பித்து வந்த நேரத்தில் தான் சவுதி அரேபியானுடைய தலைமைத்துவமும் யுஏஇனுடைய தலைமைத்துவம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்குக்கும் பரவிவிடக்கூடாது என்பதில் ஒன்றாக இணைந்து செயற்பட்டார்கள். அதில் அவர்கள் பஹ்ரைனில் நடக்க இருந்த ஒரு ஆட்சி மாற்றத்தையும் தடுத்து நிறுத்தினார்கள். அதே போன்று எகிப்தில் முஸ்லிம் பிரதர்ஹுட் என்கின்ற அவர்களுடைய இஹ்வான்களுடைய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து முர்சி என்கின்றவர் வந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு முதல் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கிருந்த ஒரு இராணுவ தளபதி சிசி ஊடாக வந்து அதனை ஆட்சி கவிழ்ப்பு செய்து இன்று சிசியினுடைய ஆளுகை தான் அங்கே இருக்கிறது. இப்படி பல விடயங்களில் இணைந்து பணியாற்றிய இந்த சவுதி அரேபியாவுக்கும் யுஏக்கும் இடையில் எங்கே புரிதல் பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால், எந்தெந்த விடயங்களில் யுஏஇ வந்து தன்னை உலக அரங்கில் வேர்ல்டு அரீனாவில் தன்னை ஸ்ட்ராங்கான ஆட்களாக தங்களுடைய பலத்தை வைத்திருக்கிறார்களோ அதில் சவுதி அரேபியா போட்டிக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. இயல்பாக எடுத்து பார்த்தால் ஜிடிபி எடுத்தால் 1.2 ட்ரில்லியனுக்கு மேலே ஜிடிபி இருக்கிற ஒரு பெரிய நாடு தான் சவுதி அரேபியா. ஆனால்
கிட்டத்தட்ட 530 பில்லியனுக்குரிய அமெரிக்கன் டாலர் ஜிடிபி தான் யுஏக்கு இருக்குது. பரப்பளவு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 20 மடங்கு யுஏயினுடைய ஒட்டுமொத்த பரப்பை விட 20 மடங்கு பெரிய நாடு தான் சவுதி அரேபியா. அதே மாதிரி அவர்கள் நாளொன்றுக்கு உற்பத்தி செய்கிற ஒயில் பெரல்கள் எடுத்துக்கொண்டாலும் யுஏஇ என்ன சொல்கிற 30,000 பெரல்கள் உற்பத்தி செஞ்சால் அதோட 3 அல்லது 4 மடங்கு அளவுக்கு வந்து சவுதி அரேபியா உற்பத்தி செய்கிறது. எனவே இந்த மாதிரியான விடயங்களில் டிஃபென்ஸ்லேயும் அதை என்ன சொல்ற பொருளாதாரத்திலையும் காணும் ஸ்ட்ராங்காக இருந்தது சவுதி அரேபியா. அந்த நேரத்தில் டெக்னாலஜி, டூரிசம் இந்த மாதிரியான மெட்டர்ஸ்லாம் வந்து யுஏஇ ஒரு மிடில் ஈஸ்டில் ஒரு பிஸ்னஸ் டூரிஸ்ட் ஹப்பாக இருந்தது. அந்த இடத்துக்கு போட்டியாக சவுதி அரேபியா வர தொடங்குகிறது. அவர்கள் விஷன் 2030 என்கின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை த டிஃபென்ஸ் ஷோ என்று சொல்லி ஒரு விடயத்தை எடுத்துகிட்டு வராங்க. இந்த நேரத்தில் எல்லாம் யுஏஇ ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலேயும் இருந்த எல்லாரும் அந்த டிஃபென்ஸ் ஷோவுக்கு போகிற நேரத்தில் யுஏஇ நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட பிரச்சனையை நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் யெமனில் மட்டும்தான் இல்லை, சூடானில் எடுத்துக்கொண்டோம்னால் சூடானினுடைய அரசு படைகளுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா நிற்குது என்றால் மற்ற பக்கம் RSFக்கு ஆதரவாக யுஏஇ நிற்குது. அதே மாதிரி சிரியாவில் பஷர் அல் அசாத்துடைய ஆட்சியை கவிழ்த்து இப்போ ஒரு புதிய ஒரு ஆட்சி வந்திருக்குது என்றால் அதற்கு ஆதரவாக சவுதி அரேபியா நிற்குது என்றால் அதுக்கு எதிராக யுஏஇ நிற்குது. அதே மாதிரி சோமாலியாவில் சோமாலியா ஒட்டுமொத்தம் ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் சவுதி அரேபியா இருக்குது என்றால் சோமாலி லேண்டை அங்கீகரிக்கிற நிலைப்பாட்டில் யுஏஇ இருக்குது. அப்ரஹாம் அக்கார்ட் என்று சொல்லி முஸ்லீம் நாடுகளையும் இஸ்ரேலையும் இணைக்கிற ஒரு புரிந்துணர்வு கொண்டு வர முயற்சியில் அமெரிக்கா இறங்கின நேரத்தில் அதை சுதந்திர பாலஸ்தீனம் முழுமையாக சேரும் வரைக்கும் நாங்கள் அதில் முழுமையாக பங்களிக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியா நிற்கிற நேரத்தில் யுஏஇ நெருக்கமாக நிற்குது. இங்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனை யுஏஇ சவுதி அரேபியாவை தாண்டி சவுதி அரேபியா பாகிஸ்தானோட என்ன செய்து ஒரு செக்யூரிட்டி டீலுக்கு போகிறாங்க. ஏனென்றால் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதத்தை வச்சிருக்கிற நாடு. அப்போ யுஏஇ மற்ற பக்கம் என்ன செய்யுது, இந்தியாவோட ஒரு டீலுக்கு போகுது. யுஏஇ ஷேக் இந்தியாவில் இறங்கி செய்கிறார். அப்படின்னா இஸ்ரேல் எல்லா நாடுகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க மாதிரி இவர்களும் எல்லா நாடுகளையும் ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்களா அல்லது இவர்கள் இருவருக்கும் இடையில் போட்டியால்? இல்லை, இது யுஏஇக்கும் சவுதிக்கும் இடையில் உள்ள இந்த பிரச்சனை 3 ஆங்கிளில் பார்க்கணும். முதலாவது ஆங்கிள் என்னன்னு சொன்னால் MBZ முகமது பின் ஜயீத் அவர் தான் பழைய ஆள். அதாவது யுஏஇட MBZ இருக்கிறாரு. MBS முகமது பின் சல்மானை ஒரு என்ன சொல்கிற ஒரு குட்டி இளவரசராக தூக்கி அவருக்கு இல்லாத அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் கொண்டு போய் நட்புறவு பாராட்டி அதாவது ஒரு இன்டர்னுக்கு எப்படி நீங்கள் வித்தைகளை கற்றுக் கொடுப்பீங்களோ அப்படி தான் முகமது பின் சல்மானை தூக்கி வளர்த்தவர் MBZ. அப்போ அவரை தான் ஸ்டார்ட் பண்ணுறார். அதாவது தண்டை ஒரு கை என்ன சொல்கிற தண்டை கண்ட்ரோலுக்கு தான் 2 பேரும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். அவரை கண்ட்ரோலுக்கு வச்சு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் MBS யங்க ஜென்ரேஷனில் உள்ள ஆளுண்ட படியினால் இவர் ப்ரோ இஸ்ரேல் நிலைப்பாட்டிலேருந்து மீறி போயிடக்கூடாது அண்ட் ஒரு கடும் கன்சர்ன் இல்லாட்டி அந்த என்ன சொல்கிற டாஸ்க் அவருக்கு வழங்கப்படுது MBZக்கு. அப்போ முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இது அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று நடக்குது. அதாவது வாத்தியார் இருக்கிறார், தான் வளர்ந்து வார நேரத்தில் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு சமனான ஒரு டிப்ளமேட்டிக் லெவலில் வாராங்க. இப்போ என்ன செய்கிறன்ற ஒரு லெவலுக்கு வருது. இது நம்பர் 1. நம்பர் 2 எக்கனாமிக் இஷ்யூஸ் சவுதி பேஸ் பண்ணி இருக்கிறது ஆயிலில் பேஸ் பண்ணியிருந்தா யுஏஇ எப்படி இருந்தேன்னு சொன்னால் டெக்னாலஜி இது என்ன லொஜிஸ்டிக்ஸ் இதுக்கான ஒரு ஹப் யுஏஇ. அதை டூரிசம் ஹெல்த் எஜுகேஷன் சொல்லி அதுக்கண்டு ஒரு இது ஒன்று இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் போனாங்க. அதாவது இது எந்துன்னு சொல்லி 2ஐயும் பிரித்து வச்சு பேரம் பேசி செஞ்சுட்டு போனாங்க. சவுதி என்ன செய்யுதுன்னு சொன்னால் தண்டை ஒயிலிருந்து வெளியில்
யுஏஇ எதிலெல்லாம் கை வச்சிருக்குதோ அது அவ்வளோ பிஸ்னஸ்லேயும் வந்து அவ்வளோ செக்டர்ஸ்லேயும் வந்து கை வைக்க தொடங்குறாங்க. அப்போ அப்படி கை வைக்க தொடங்குற நேரம் நாசிக் சொன்னது போல் மலைக்கும் மடுவுக்கும் மாதிரியான ரிசோர்ஸஸை வச்சுட்டு இருந்தாலும் ஒரு சர்வைவல் பிரச்சனை ஒன்று வருது. நீங்கள் அவரோட சண்டையிட்டே ஆக வேண்டிய யுஏக்கு வந்து சவுதியோட. இது 2வது ஆங்கிள். 3வது விஷயத்தை ஆட் பண்ணுறேன். அதில் சவுதி அரேபியா ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதுதான் இந்த சர்வைவல் பிரச்சனைக்கு மெயின் ப்ராப்ளம் ஆகுது. அதாவது மிடில் ஈஸ்டில் ஒரு நிறுவனத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து வளமையாக யூஏயில் தான் எல்லாத்துலையும் ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்குது. அப்போ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை சவுதி அரேபியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்கட புது விஷன் 2030 வர ப்ரொஜெக்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லி பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு சவுதி அரேபியா சொல்லிட்டு அங்கே தான் இந்த சர்வைவல் பிரச்சனை யூஏக்கு வருது. ரியாதுக்கு மாத்திரம். அப்போ இது வந்து 2வது ஆங்கிள். இதை விட 3வது ஒரு மிக முக்கியமான, இது வெளியில் விளங்காத ஒரு அதாவது மிச்சம் டிஸ்கஸ் பண்ணப்படாத ஒரு லேயர் இருக்குது. என்னன்னு சொன்னால் அது டர்க்கி ஈஜிப்ட ரோல். இப்போ பிராந்தியத்தில் வந்து துருக்கி வந்து இப்போ இதுக்கு முந்தி வந்து மீடியேட்டர்ஸாக இருந்த ஆக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க தான் எல்லாத்துலேயுமே சம்மந்தப்படுறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஒன்று உருவாகுது. எப்படின்னு சொன்னால் மீடியேட்டர்ஸாக வந்து ஈஜிப்ட், டர்க்கி, பாகிஸ்தான் மாதிரியான ஆக்கள் உருவாகுறாங்க. கட்டார் அது மிக முக்கியமான நாடு. கட்டார் ஆல்ரெடி டெவலப்பாக இருந்தது தானே. அன்றைக்கி வந்து கட்டாரோட சேர்ந்து டர்க்கி, ஈஜிப்ட், பாகிஸ்தான் டெவலப் ஆகிறாங்க. டர்க்கி இதில் ஒரு லைன் ஒன்று எடுக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல்ட கண்ட்ரோலை இல்லாமல் ஆக்கணும் என்று சொன்னால் அது சவுதிஷார் கூட்டமைப்பாக தான் அது அமையணும். இப்போ நாங்களெல்லாம் பொதுவாக பார்க்குற நேரம் சவுதி எதிர்கூட்டணியாக அமையணும்னு தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிற ஒரு பொதுமகண்ட பார்வையில் பார்த்தா சவுதி கடும் இஸ்ரேலோட நெருக்கமாக இருக்குது. சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான ஒரு கூட்டணியை சில சவுதியை விட யுஏஇ தான் நெருக்கமாக தான் எடுப்பாங்க. ஆனால் டர்க்கி எப்படி அதில் ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னு சொன்னால் அந்த கூட்டணியிலேருந்து சவுதியை கலட்டி எடுக்குது. சவுதியை கலட்டி எடுத்து சவுதி, ஈஜிப்ட், டர்க்கி, கட்டார், பாகிஸ்தான் என்ற ஒரு பலமான ஒரு பேலன்ஸ் ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மிடில் ஈஸ்டில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடக்குது. இந்த ஷிஃப்டில் இது ஒரு மிக முக்கியமான காரணம். இஸ்ரேலோட ஆப்ரஹாமிக் கோடுக்கு இன்னும் சவுதி செல்லாதது, யுஏஇயோட இன்னும் அந்த ஷிஃப்ட் இது வந்து இப்போ நிறைய அரசியல் ஆர்வலர்கள் சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்கிற அண்ணன் தம்பிகள் அடித்து கொள்வாங்க, சேர்ந்து கொள்வாங்கன்னு. ஆனால் அதுக்கான துலங்கள் இன்னமும் காணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான விஷயம். இது இன்னொரு முக்கியமான விஷயம். இதுவும் ஒரு பிரதானமான காரணம். நம்ம சொன்ன மாதிரி 4 காரணங்களில் 4வது காரணம் சவுதிக்குள்ள முஸ்லீம் அதாவது கலெக்டிவ் முஸ்லீம் பிரதர்ஹுட் எடுப்போமே நாங்கள் எல்லா உலகளாவிய முஸ்லீம் உம்மாட ப்ரெஷர் சவுதிக்கு இருக்கிற மாதிரி யுஏக்கு இல்லை. அதாவது புனித ஸ்தலங்கள் அதில் பாதுகாப்பாளர்களாக இருக்கிறாங்க. அதாவது அது எங்களுக்கு விலங்கல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு வந்த அந்த ப்ரெஷர் ஸ்பெஷலி சவுதி மக்களுக்குள்ளே கேட்குது. அவங்க அதை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாலும் சவுதி அரசு சவுதி மக்களை போராட்டங்கள் அது இதுன்ற விடயங்களுக்கு போகாமல் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாலும் அந்த முஸ்லீம் வணக்கஸ்தலங்களின் பாதுகாவலர்கள், கௌபாவினுடைய மதீனாவினுடைய பாதுகாவலர்கள் என்று வார நேரம் அந்த ப்ரெஷர் வந்து சவுதிக்கு இது வெடிக்க முதல்ல நாங்கள் வேறொரு ஷிஃப்ட் ஒன்று எடுக்க வேணுமென்ற ஒரு லைனுக்கு போய்த்திங்கன்னா யுஏக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரம் இது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ஷிஃப்ட்டுக்கான ஒரு அடித்தளத்தை வந்து உருவாக்கிக்குது அண்டு எடுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, எப்போ கட்டாருக்குள்ளே வந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸ்ர பொலிட்டிக்கல் விங்குக்கு ஒரு தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த பாயிண்டில் உலக நாடுகள், அது அமெரிக்காவோட மிகவும் க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சவுதி போன்ற நாடுகள் கூட யோசிச்சாங்க நாளைக்கு நமக்கு நடக்கலாம், இது நடக்கலாம். எனவே அதனால தான் அவங்க பாகிஸ்தானோட ஒரு அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு நாடோட ஒரு செக்யூரிட்டி டீலுக்கு போக வேண்டியது. ஆனால் இவர்கள் அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்றால் அதில் டர்க்கியோடத்தை வந்து நிற்குதுன்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக சவுதி மிக பலமான நாடு, பொருளாதார ரீதியாக விழுந்து கிடந்தாலும் பாகிஸ்தான் அணுதாயத்தை வச்சிருக்கிற ஒரு நாடு. இந்த நேரத்தில் நவீன ஆயுதங்கள் சம்பந்தமான விஷயத்தில் 1970களில் வந்து மற்ற நாடுகளில் கையேந்திக்கு இருந்த ஒரு நாடு இன்றைக்கு நேட்டோவில் ஒரு அங்கமாக இருந்து கொண்டு உலகத்தில் முன்னணி 100 ஆயுத உற்பத்தி என்ன சொல்கிற நிறுவனங்களில் 5 நிறுவனங்கள்
துருக்கி நிறுவனங்களாக இருக்குது. அவங்களோட சொந்த நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களில் 80% அவங்களே உற்பத்தி செய்கிற நிலைமைக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க. அந்த பிளேயை தான் வந்து டர்க்கி எடுத்துக்காங்க இங்கே ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த நேரத்தில் தான் வந்து தங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்புக்காரங்களுக்காக வேண்டி அமெரிக்காவில் தங்கி இருக்காமல் நாங்கள் எங்களுக்குள்ள இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணணும் என்ற விஷயம் வேற. இன்னொரு பக்கம் இன்னொரு ஆளுக்கு பயம் முழும்பிட்டு யாருக்கு இது ஒரு முஸ்லீம் நேட்டோ உருவாகுதோ என்று சொல்லித்தான் என்ன சொல்கிறேன், யூஏக்கு எப்படி சவுதி அரேபியா த்ரெட்டாக இருக்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு இந்தியா த்ரெட்டாக இருக்குது. அதனால தான் குயிக்காக இந்தியாவும் யூஏயும் என்ன சொல்கிற ஒரு புள்ளிக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது. இதை இஸ்ரேல் பயன்படுத்தி கொள்றதுக்கு இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இதற்குள்ளுக்கும் யுஏஇக்கும் சவுதிக்கும் இடையிலே போடுற இந்த பனிப்போர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னுக்கு கொண்டு செல்வதற்காக இருந்தாலும் இவர்கள் யமன் சூடானுக்குள் இவர்களுடைய இந்த ஆதிக்கம் எதை நோக்கி? அதாவது நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் யமன், சூடான், சிரியா எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை வரும் வரையில் சவுதியோடு தான் யூஏஇ இருக்குது. அப்போ ஒன்றுக்கு தான் போராடிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றாகத்தான் போராடிட்டு இருக்கிறாங்க, ப்ராக்ஸி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்போ இந்த கிளாஸில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நம்ம அடிச்சு கொள்றோம்னு முடிவு எடுக்கிறோமோ அவர்களும் இருந்துருக்கு. அப்போ சவுதி எந்த லைன் எடுத்திருக்குதோ, அதாவது ஒரே லைனில் தான் இருக்கிற சவுதிக்கு எதிரான ஏதாவது ஒரு ப்ராக்ஸியை டெவலப் பண்ணுற, ப்ராக்ஸி ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அது அவ்வளோ லைனையும் உடனே ஷிஃப்ட் பண்ணிச்சு யூஏஇ. ஸோ அப்படி தான் அது கண்டினியூ ஆகுதே தவிர இதே சாதாரணமாக எடுப்போமே நாங்கள் இந்த இடத்துல எதுவுமே யூஏ இன்வால்வ் இல்லைன்னு சொல்லி என்று சாதாரணமாக சவுதிக்கும் யூஏக்கும் ஒரு சண்டை அதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு கிளாஷ் ஒன்று ஆரம்பித்திருந்தா யூஏ அந்த லெவலுக்கு போய் இன்வால்வ் ஆகியிருப்பாங்களான்னு தெரியாது. இது பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறாங்க தானே, எல்லா ரிசோர்ஸஸையும் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணியாச்சு ஆல்ரெடி அப்போ ஃபீல்ட்லேருந்து விட்ரா பண்ணலாது போய் இது. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு ஷிஃப்ட்டை பார்க்கணும் என்னன்னு சொன்னால், அந்த முக்கால்லா ஏர்போர்ட்டுக்கு அடித்ததுலேருந்து யமனில் அடித்த கணத்துலேருந்து, அதாவது அந்த சவுதி அடித்த கணத்துலேருந்து ஒட்டுமொத்த யூஏஇ ஃபோர்ஸஸும் வந்து விட்ரா பண்ணி அந்த அவ்வளோ ஏரியாவையும் திரும்ப சவுதிக்கு பொறுப்பு கொடுத்திக்கிறாங்க. இப்போ ஃபுல்லி சவுதியோட கண்ட்ரோலிக்குது. ஹூதிகள் பிடிச்சிக்கிற அந்த வடக்கை தவிர மற்ற அவ்வளோ தெற்கு பிரதேசம் வந்து சவுதியோட கட்டுப்பாட்டில் உள்ள யமன் அரசப்படையிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு யூஏஇ ஃபுல்லி விட்ரோவலுக்கு போகிறன்றது சவுதியோடு உள்ள அந்த போரில் வந்து யூஏஇ ஒரு கடும் அடியை வாங்கிக்குதுன்ற ஒரு பிக்சரை வந்து எடுக்கலாம்.